அப்புறம் அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் அவர் புகார் முதலில் அளித்தது யார் என்பது தொடர்பான ஒரு குழப்பம் செய்தித்தாள்களில் ஊடகங்களில் வந்தது. ஏனென்றால் அமைச்சர் கோவி செழியன் இது தொடர்பாக அளித்த பேட்டியில் அவர் முதலில் மாணவி புகார் அளித்தது காவல் நிலையத்திடமா அல்லது அவசர தொலைபேசி எண் 100க்கு அவர் தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்து அவர்களிடம் புகார் அளித்தாரா என்பதில் குழப்பம் ஏற்பட்டது. இந்த குழப்பத்தில் எந்த விதமான முரண்பாடு மற்றும் தவறான தகவல் எதுவும் இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் புதிய விளக்கத்தை இப்போது அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தின்படி அவசர போலீஸ் 100க்கு அந்த மாணவி தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அந்த காவல்துறையினர் வந்த பிறகு பேராசிரியர் உதவியுடன் மாணவி அவர்களிடம் புகார் அளித்தார் என்றும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் அவர் முதலில் புகார் அளித்தது 100 தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு காவல்துறையினரிடம் மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைத்து புகார் அளித்தால் நேரடியாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்துக்கு அவர் செல்லவில்லை என்பதை திட்டவட்டமாக அவர் மீண்டும் விளக்கி இருக்கிறார். மாணவி பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த போஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பிரிவென்ஷன் ஆஃப் செக்சுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி என்று அழைக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த பாலியல் கொடுமைக்கான அந்த கட்டுப்பாட்டு தடுப்பு குழுவிடம் அவர் புகார் அளித்திருக்கிறார். அந்த மாணவி அங்கு அந்த குழுவின் உதவியுடன் தான் அந்த அவசரமாக அங்கு விசாரணைக்கு வந்த காவல்துறையினரிடம் 100 எண்ணுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டதன் மூலமாக பல்கலைக்கழக வளாகத்திற்கு வந்த அந்த போலீசாரிடம் அவர் முழுமையான புகாரையும் அளித்தார் என்றும் இதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை என்றும் மாணவி காவல் நிலையத்துக்கு நேரடியாக செல்லவில்லை, அவசர போலீஸ் 100க்கு போன் செய்து அவர்கள் வந்த பிறகு அவரிடம் கல்லூரியில் உள்ள அந்த பாலியல் தடுப்பு குழுவிடமான போஸ் குழுவின் பேராசிரியர் உதவியுடன் அந்த புகார் அளிக்கப்பட்டது என்றும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் எந்த விதமான குழப்பமும் முரண்பாடும் இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் இப்போது மீண்டும் விளக்கம் அளித்திருக்கிறார். இதே புகாரை சற்று முன்பு பேட்டியளித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் எழுப்பியிருந்தார். அதற்கும் சேர்த்து இந்த விளக்கத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் அளித்திருக்கிறார். மாணவி நேரடியாக காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்தாரா அல்லது பல்கலைக்கழகத்திற்கு வந்த காவலர்களிடம் புகார் அளித்தாரா, அந்த பல்கலைக்கழக உள் விவகார குழு யாரிடம் தனியாக புகார் அளித்ததா என்ற குழப்பம் எல்லாம் இல்லை. ஒரே புகார் அவர்களின் உதவியோடு தான் அளிக்கப்பட்டது என்றும் இதில் எந்த விதமான முரண்பாடு இல்லை என்றும் சற்று முன்பு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டிக்கும் மற்றபடி அந்த புகார் தொடர்பாக எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் மீண்டும் விளக்கமாக புதிய ஒரு அறிக்கையின் மூலமாக இந்த தகவலில் முரண்பாடு இல்லை என்று திட்டவட்டமாக மீண்டும் தெரிவித்திருக்கிறார். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி.